புது வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சாரதா காவேரியை பார்த்து இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படி சாப்பாடு சாப்பிடுறது? குமரன் தம்பியோட காசுலயே காலம் ஓட்ட முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு காவேரி வேலைக்கு இன்டர்வியூ வர சொல்லி போன் வந்துருச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்றான். உடனே சாரதா வந்துட்டு புது கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த விஜய் தம்பி கம்பெனிக்கு போனா அவ்வளவுதான் சொல்லி திட்டுறாங்க. காவேரி இருந்துட்டு இல்லம்மா என்ன நம்ப, இது வேற கம்பெனின்னு சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்றான். இன்டர்வியூல வந்துட்டு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க காவேரி, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நாளைக்கு பாத்துக்கலாம், இப்போதைக்கு இங்க எம்டி மட்டும் மீட் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே சார்னு சொல்லிட்டு காவேரி வெயிட் பண்றா. சரி வாங்க காவேரின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா காவேரிக்கு பெரிய அதிர்ச்சி. இந்த எம்டி வேற யாரும் இல்ல, விஜய். அப்படியே ஷாக் ஆயிட்டு காவேரி நிக்கிறா. அப்போ விஜய் வந்துட்டு வெல்கம் டு அவர் கம்பெனி மிஸ்ஸஸ் காவேரி விஜய்ன்னு சொல்றான். உடனே காவேரி, உங்களால நான் சாவி கொடுக்க வந்தப்போ என்னை விட்டுட்டு போகாத காவேரின்னு சொல்ல முடியல, அப்புறம் இப்ப இது என்ன புது நாடகம்? உடனே தாத்தா வந்துட்டு இதெல்லாம் உனக்காக தான் காவேரி, இங்க பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கம்பெனி நீ வேலை தேடுறேன்னு தெரிஞ்ச உடனே விஜய் வந்து இந்த கம்பெனியே வாங்கிட்டான். இந்த வேஷத்தையெல்லாம் நான் இன்னும் நம்ப மாட்டேன் தாத்தான்னு காவேரி அழுதுட்டு ஃபைல் எடுக்க போறாங்க. அப்ப விஜய் வந்து காவேரியோட கை பிடிச்சிட்டு பின்னாடி இருந்து ஒரு ராஸ் எடுத்து, காவேரி ஐ லவ் யூ, நம்ம திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து லவ் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. இதையோட இன்னோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. காவேரி முடிவு என்னவா இருக்கும், விஜய் அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்கன்னு வரும் எபிசோட்ல பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் வெல்கமிங் ஆன் தி இன்பாக்ஸ். கேட்ச் யூ கைஸ்.